தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மார்க்கு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 8 இறை வசனங்கள் 11 முதல் 13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறு கரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 6ஆம் வாரம் பிப்ரவரி 17ஆம் தேதி 2025ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பார்க்க நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எல்லா இடத்துலையும் போதிச்சிட்டு இருக்காரு. அந்த டைமில் இந்த பரிசேயர் கூட்டம் என்ன கேட்குறாங்க, வாதாடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வானத்துலேருந்து ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஏசாப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஏன்டா அடையாளமாக கேட்குறீங்க, உங்களுக்குலாம் எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. பட் இயேசு நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், அடையாளம் காட்டியிருக்கலாம். ஆனால் ஏன் காட்டல? ஏன்னா இப்போ அவர் காட்டினாலும் அவங்க என்ன தான் சொல்ல போகிறாங்க, அது சும்மா ஏதோ வந்திருக்கும், நீ ஏதோ மேஜிக் பண்ணுற அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் எத்தனை நோயாளிகளை குணப்படுத்தினார், எத்தனை பேய்கள் அவர் கடவுளின் மகன், கடவுள் தாண்டா இவர் அப்படின்னு சொல்லி பயந்து அலறிட்டுச்சு ஓடுனது. எவ்வளவோ பேர் அத்தனை வருஷமாக அவங்க கூடவே இருந்தவங்களோட நோய்கள்லாம் குணமாகறதெல்லாம் பார்த்துருந்தும் கூட அவங்க கடைசியில் அடையாளம் காட்டு கேட்குறாங்க. அதுதான் ஏசப்பா கடுப்பாயிடுச்சு. அதே கோவம் தான் ஏசப்பாவுக்கு நம்ம மேலேயும். எவ்வளவோ விஷயங்கள் ஏசப்பா நமக்கு நல்லது பண்ணியிருக்காரு. எவ்வளவோ இடத்துல உயிரை காப்பாற்றிருப்பார், மானத்தை காப்பாற்றிருப்பார். ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு அடையாளம் காட்டுங்க நம்மளும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பான்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த தப்பு தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோட இறங்கிருங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு இறங்கிடணும். அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். அப்போ அவர் பார்த்துக்குவார், அதுக்கு மேலே அவரோட பொறுப்பு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவரை சோதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவரும் கடுப்பாகிடுவார், நம்மளும் அப்புறம் கண்டுக்காமல் விட்டுருவார். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணணும், இனிமேலாவது ஏசப்பாவை சோதிக்கிறதை விட்டுட்டு நம்ம முதல்ல சோதித்து பார்ப்போம், நம்ம கடவுள்கிட்டருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.